வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம் உலக சமையலில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி புளியோதரை செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து புளியோதரை, புளி சாதம், புளிக்காய்ச்சல் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையா செஞ்சுட்டு நமக்கு எப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சம் சாதத்தில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது பண்ணி வச்சுட்டா நம்ம ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுடணும். நம்ம தேவையான போது நம்ம கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம புளியோதரை பவுடர் செய்யணும். அதுக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகா, தனியா அண்ட் கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து ஒரு பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் கொஞ்சம் தாளிச்சிட்டு நம்ம புளி கரைச்சலை ஊற்றி ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கணும். நம்ம தனியாக ரைஸ் செஞ்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். வாங்க இப்போ எப்படி புளியோதரை செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். புளியோதரை செய்ய தேவையான சாமான்கள் இதுதான். உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த எண்ணெயோ எடுத்துக்கலாம். 3/4 கப்பு புளி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை 1/2 கப்பு. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனு. வெல்லம் வந்து ஆப்ஷன் தான். நான் 2 பிஞ்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெல்லம் ஸ்வீட்னஸ் பிடிக்கலன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். உளுந்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை இல்லைன்னா கருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளவோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தனியா 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, 1/2 கப்பு கறி லீவ்ஸ் கருவேப்பிலை, இதுவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான். நான் ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி போய் புளியோதரைக்கு பவுடர் ஃபஸ்ட்டு செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம பவுடர் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம புளியை வந்து ஊற வச்சுட்டோன்னா, நீங்கள் புளியை வந்து இங்கே ஒரு பெரிய பவுலில் போட்டு சுட தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக ஆகும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் மத்தியானமாக ஊற வச்சுட்டு செஞ்சுக்கலாம் பச்சை தண்ணியிலே. பட் சுட தண்ணியில் ஊற வச்சா உங்களுக்கு அவசரத்துக்கு வேணும்னா சுட தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆகிடும். அப்படியே இல்லைன்னா உங்களால் சுட தண்ணியில் பண்ணணும் இன்னும் சீக்கிரமாக பண்ணணுன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் மைக்ரோவேவில் 1 நிமிஷம் எடுத்து வச்சுடுங்க. ரொம்ப இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஊறிடும். நல்லா நமக்கு பிசையறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். நான் இந்த 1 நிமிஷம் வந்து நான் போய் மைக்ரோவேவ் வைக்கிறேன். பட் நான் சுட தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போது. ஸோ நான் இதை வச்சுட்டு திரும்பி எடுத்து வந்து காட்டுறேன். நான் 1 மினிட் நான் மைக்ரோவேவ் வச்சுட்டேன். இப்போ நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம புளி கரைச்சல் எடுக்க முடியாது. கொஞ்சம் ஆறின உடனே நல்லா கையில் போட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சா போதும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம் பவுடருக்கு. இப்போ ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, வெறும் வந்து பருப்பை தான் நம்ம வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மிளகாவை போட்டு வறுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் போடுவோம், ப்ளஸ் நம்ம தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் போடுவோம். ஒரு மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகு வறுக்கக்கூடாது. கொஞ்சம் வறுத்துட்டா போதும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி மிளகா நெடியாக இருக்கும் வீட்டில் வந்து. ஒரு லைட்டாக வறுத்தா போதும் ஹீட் ஆகிற வரைக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுடலாம். இதுக்கப்புறம் நம்ம எல்லா பவுடரையும் நம்ம போட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதே பேனில் வந்து நம்ம கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூனு. ஏன்னா நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் வேணும். 1 ஸ்பூன் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நம்ம இது போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஆகும் வறுக்கிறதுக்கு. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அதில் போட்டேன். மிளகு போட்டுக்கோங்க. ஸோ சில சாமான் வந்து சீக்கிரம் வறுக்கிறது வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கிறது வந்து முன்னாடி போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் வந்து வச்சுக்கோங்க. நம்ம அது தாளிக்கும் போது போடணும். இப்போ வந்து நம்ம தனியாக போட்டுடலாம்.
எல்லாமே வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க, இல்லைனா ரொம்ப கருகிடும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சா அப்புறமா கருகின வாசனை வந்துடும். ஸோ எல்லாமே ஒரு ஹீட் மீடியம் ஹீட் இல்லை லைட் ஹீட்டில் வச்சா போதும். எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்தால் போதும். எல்லாம் ப்ரௌன் ஆகி உங்களுக்கு நல்லா வாசனை வந்தாலே போதும். இது கூட சீரகம் போட்டுக்கோங்க, எள்ளையும் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை பாதி இதில் போட்டுக்கோங்க, பாதி வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை எவ்வளோ போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்கிறவங்களா இருந்தால் நிறையாவே போட்டுக்கலாம். இது எல்லாம் வறுத்துடுச்சு, கொஞ்சம் லைட்டாக வறுத்தாவே போதும் நமக்கு. இது ஆறின உடனே நம்ம போட்டு பவுடர் பண்ணுறது தான். இது கூட நம்ம மிளகாவையும் போட்டுடலாம். இது ஆறின உடனே நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக பண்ணாதீங்க, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொரன்னு கொஞ்சம் நைஸாக ரெண்டுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க. நான் இப்போ இது ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு நம்ம மைக்ரோவில் வச்சதுனால. ஸோ உங்களுக்கு மைக்ரோவேவ் இல்லைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிடலாம் சுடு தண்ணியில் போட்டு. ஸோ அப்போயே நல்லா சாஃப்ட் ஆகிடும். நல்லா கையில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் பசைஞ்சிட்டு. ஸோ இதே மாதிரி இது இன்னொரு தடவை நம்ம போட்டு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி ரெடியாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ போய் புளி காய்ச்சலுக்கு போய் செய்யலாம். இப்போ வந்து நம்ம இந்த பவுடரை அரைச்சி வச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க. இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டா நல்லா வந்து ஒரு டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா வாசனையெல்லாம் போயிடும் உங்களுக்கு. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான போது நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெயை. ஒரு 5-6 ஸ்பூன் வேணும், டேபிள் ஸ்பூனு. கொஞ்சம் எண்ணெய் சூடானோடனே நம்ம கடுகை போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இதை வந்து உளுந்தை போட்டுக்கலாம். உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு வெடித்தாதான் அதோட நல்லா டேஸ்ட்டு வரும், அந்த ஸ்மெல்லு நல்லா வரும். அதுக்காக கடுகு வெடித்த அப்புறமா எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க. அது கூட கடலை பருப்பு போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு அப்புறமா கலக்கும் போதும் ஒரு தடவை நம்ம தாளிக்கணும், அப்போயும் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ எவ்வளோ வேணுமோ இந்த தடவை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேர்க்கடலை ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ப்ரௌன் ஆகிட்ட உடனே நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் இன்னும் கறி லீவ்ஸ் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இந்த புளி காய்ச்சலை நம்ம ஊற்றிடலாம். புளி கரைச்சலை இது கூட மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா கொதித்து நல்லா திக்காக வரணும். எப்படி இருந்தாலும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் அது ஆகும். நல்லா ஹையில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம மீடியம் வச்சிடலாம், அப்போ தான் நல்லா எண்ணெயெல்லாம் வெளியே வரும். ஸோ இது ஒரு எப்படி இருந்தாலும் 20 மினிட்ஸ் அது ஆகும், கொதிக்கட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கும் பாருங்கள். கொஞ்சம் திக்காகிடுச்சு, இன்னமும் நல்லா திக்காகணும். இன்னும் நல்லா திக்காகி நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வரணும், அப்போ தான் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இன்னும் எப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க, அப்போ தான் நல்லா எண்ணெயெல்லாம் வெளியே வரும். பாருங்கள், இதுவும் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இன்னமும் நல்லா கெட்டி ஆகணும். இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் நல்லா லோவில் வச்சுடுங்க, இல்லைன்னா நல்லா தெறிக்கும். ஸோ இதை லோவில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இன்னும் பாதி எண்ணெய்லாம் வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரியணும். பிரிஞ்ச அப்புறம் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த காயறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வெல்லம் வந்து போட்டுக்கலாம். வெல்லம் வந்து உங்களுக்கு வேண்டான்னா இதை விட்டுடலாம். இந்த ஸ்டெப்பை வந்து இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரில் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா தண்ணி இல்லாமல் இருக்கணும் இது வந்து. ஏன்னா நீங்கள் அப்போ தான் ஸ்டோர் பண்ண முடியும் ஃப்ரிட்ஜில் வந்து. ஒரு மாதிரி தண்ணியோடு இருந்தால் இந்த புளிக்காய்ச்சல் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டின அப்புறமா நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம வச்சுக்கணும் இந்த புளிக்காய்ச்சலை வந்து.
ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு பண்ணுறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஸ்டெப்பு வந்து நம்ம பருப்பெல்லாம் போட்டு வறுத்துக்கணும், அதை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒயிட் ரைஸை வந்து நான் வந்து வடித்து அதை குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய குலையக்கூடாது, நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. ஸோ இது கூட வந்து நம்ம கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளியோதரை பவுடரை வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரைஸோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நான் இது வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன் ரைஸ் வந்து. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தான். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக புளியோதரை டேஸ்ட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை லைட்டாக இருந்தால் போதும்னு நினச்சா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பழைய ரைஸு மீந்துச்சு, மத்தியானம் ரைஸ் எல்லாம் மீந்து இருந்தாலும் அந்த ரைஸ்லேயே பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு இந்த பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ போய் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ திரும்பி ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் சாப்பாடு எப்போ பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணிக்கோங்க. எப்பப்போ நீங்கள் புளிசாதம் கலர்றீங்களோ அப்போ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதுவும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு பருப்பு இருந்தால் பருப்பு போட்டுக்கோங்க. நான் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன், கடலைப்பருப்பு. இந்த கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம வந்து இந்த கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம், கருவேப்பிலையை. இப்போ எல்லாம் பருப்பெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிட்டா நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இந்த புளி பேஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு ரைஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இந்த பேஸ்ட்டை வந்து. ஸோ அதனால் இப்போ தேவையான அளவு போட்டுட்டு நம்ம இதை போட்டு நம்ம ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து இந்த ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம புளி பண்ணி வச்சதும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம சாதத்தில் போட்டு கலக்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு புளி சாதம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் சாப்பாட்டில் வந்து இந்த புளியெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை வந்து நான் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.